வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவில் செய்கிற மினி தட்டை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டீ டைமில் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது வந்து 1/4 கிலோ. வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸில் 1. மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு. நான் வந்து என்கிட்ட இருக்கிறதுனால போடுறேன். பட் இது உங்ககிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடணுன்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு உப்பு. இது வந்து மல்லித்தலையை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசையணும். இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இதில் ஓமம் போட்டுக்கலாம். ஓமம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதில் உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கனால ஓமம் போட்டுக்கலாம். ரெண்டாவது ஓமம் வந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இதே இப்போது நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இது மாதிரி எந்த கட்டர் வேணாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு சின்ன மூடி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் செஞ்சுட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சு போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாயிடுச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடணும். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துடலாம்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மினி தட்டை கோதுமை மாவில் செஞ்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.